Hello everyone, welcome to Southern Food Channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறைப்படி அரைச்சோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் 1-2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு எடுத்துப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுப்போம். இதை நம்ம ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடலாம். தண்ணியில் வாஷ் பண்ணக்கப்புறம் இப்படி தண்ணி வடிகிறதுக்கு ஓரமாக கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம இஞ்சி எடுத்துப்போம். 1/2 கிலோ பூண்டு எடுத்துருக்கோன்னா அதோட பாதி இல்லை பாதிக்கு கொஞ்சம் மேலே அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துப்போம். ஏன்னா பூண்டை விட இஞ்சிக்கு வாசனையும் ஜாஸ்தி, ஃப்ளேவரும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அப்படி எடுத்துக்கிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவின இஞ்சியை நல்லா பூண்டு அளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுப்போம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இஞ்சியில் நிறையா மண் இருக்கிறனால நல்லாவே வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு மாதிரி இதையும் நல்லா தண்ணி வடிகிறதுக்கு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து கழுவி வச்ச பூண்டு இஞ்சியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிப்போம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமலே நல்லா பூண்டும் இஞ்சியும் அரையும். நான் இப்போது தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. ஆனால் உங்களுக்கு அரைப்படலைன்னா 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வேறு டப்பாவில் மாற்றிடலாம். இஞ்சி பூண்டு விழுதை வைக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் இல்லைனா கண்ணாடி டப்பாவில் வைக்கலாம். அதில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. சில்வர் பாக்ஸில் வைக்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துப்போம். இதில் நம்ம உப்பு எண்ணெய் எதையுமே சேர்த்துக்க தேவையில்லை. இது சேர்க்காமலே ஃப்ரிட்ஜில் 1-2 மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் சமையலை பயன்படுத்தி உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.